பரவாயில்லையே! ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்காவ எப்படியாவது வீழ்த்தியே தீர்வோன்னு டெஸ்ட் மேட்ச்ல பயங்கரமான டஃப் ஃபைட் குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் ஸ்ரீலங்கா விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச் வந்து போய்க்கிட்டு இருக்குங்க. இந்த மேட்ச்ல நேத்து சவுத் ஆப்பிரிக்கா நாள் முடிவுல 191 ரன் வந்து எடுத்திருந்தாங்க. ஆனா 3 விக்கெட் வந்து போயிருச்சு. இத வந்து பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்டின்னா, ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்ச கண்ட்ரோல்ல எடுக்கணும் அப்டின்னா, இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து சவுத் ஆப்பிரிக்காவ வேகமாவே ஆல் அவுட் பண்ணணும். அந்த மாரி ஆல் அவுட் பண்ணா மட்டும் தான் ஸ்ரீலங்காக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு தகுந்தாப்புல இன்னைக்கு ஸ்ரீலங்கா ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்துட்டாங்க. இன்னைக்கு ஸ்டப்ஸும், பவுமாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டுருவாங்க. பவுமா போன இன்னிங்ஸ்ல விளையாண்ட மாரி இந்த இன்னிங்ஸ்லயும் பட்டைய கிளப்பிருவாரு அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா எப்படியோ ஸ்டப்ஸ ஃபர்ஸ்ட் ரன் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பவுமாவோட விக்கெட்ட பிரபாத் ஜெயசூர்யா வந்து எடுத்தாரு. பிரபாத் ஜெயசூர்யா பவுமாவோட விக்கெட்ட மட்டும் இல்லங்க, அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி விக்கெட் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. ஒரு பக்கம் வெறியனே வந்தவனே, இவர் வந்து போன இன்னிங்ஸ்ல விளையாண்ட மாரி மனுஷன் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பிருவாரோ, என்ன பண்ண போறாரோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா வெறியனையோட விக்கெட்டையும் ஸ்ரீலங்கா ரொம்ப வேகமா வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாத்தி மாத்தி ஸ்ரீலங்கா விக்கெட்டை எடுத்து இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவ 317 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த அளவுக்கு வேகமா ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முக்கிய காரணம் பிரபாத் ஜெயசூர்யா தாங்க. ஏன்னா மனுஷன் இன்னைக்கு வேற லெவல் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 1 இல்லை 2 இல்லை மொத்தம் 5 விக்கெட்டை எடுத்து பட்டைய கிளப்பியிருக்காரு. இதனால ஸ்ரீலங்காக்கு 348 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துச்சு. இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எப்பா ஸ்ரீலங்கானால இந்த ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாதுன்னுலாம் வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் 4வது நாள் பேட்டிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இதையெல்லாம் சமாளித்து ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். பத்தும் நிசங்காவும் கருணரத்னேவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா, வழக்கம் போல ரபாடா வந்து நான் தான் கருணரத்னேவோட விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கருணரத்னேவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் பீட்டர்சனு வழக்கம் போல இலங்கைக்கு எவனா நான் தான் இருப்பேன் அப்படின்னு வந்த மனுஷன் கொஞ்ச நேரத்துல பத்தும் நிசங்காவோட விக்கெட்டே எடுத்தாரு, சண்டிமாலோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. என்னப்பா மாத்தி மாத்தி 3 விக்கெட் போயிருச்சு, ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது கரை சேருவாங்களா அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போதாங்க மேத்யூஸும் கமினமிடிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆகும் நினைக்கும் போது அப்பதாங்க இலங்கை கேமனா கேசவ் மகாராஜ் வேற வந்துட்டாரு. வந்த மனுஷன் நான் இவங்க 2 பேரோட விக்கெட்டை எடுப்பேன்னு சொல்லி இவங்க 2 பேரோட விக்கெட்டே வந்து எடுத்தாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறியனே ஒரு சூப்பரான கேட்சை பிடிச்சு வந்து அசத்தினாருங்க. அதுக்கப்புறம் 122 ரன்னுக்கே 5 விக்கெட் வந்து போயிருச்சு. ஏன்னாப்பா அதுக்கப்புறம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்ரீலங்கா கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்பதாங்க தனஜய டிசல்வாவும் குசால் மெண்டிஸ் இருந்துக்கிட்டு நாங்க இருக்கும்போது எதுக்குப்பா கவலைப்படுறீங்க, நாங்க எப்படி விளையாடுறோம்னு பாருங்கன்னு 2 பேருமே ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி நல்ல இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க விக்கெட்டை விட்டு கொடுக்காம அப்படியே இன்னைக்கு நாளை வந்து கடத்திட்டாங்க. இன்னைக்கு நாள் முடிவில் ஸ்ரீலங்கா 205 ரன் வந்து எடுத்திருக்காங்க. 5 விக்கெட் வந்து போயிருக்குங்க. இன்னுமே ஸ்ரீலங்கா இந்த மேட்ச்ல வின் பண்றதுக்கு 143 ரன் வந்து தேவைப்படுது. இன்னைக்கு விளையாண்ட மாதிரி நாளைக்கு ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஃபிடென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 4வது நாளில் விளையாட முடியாதுன்னு யாருப்பா சொன்னா, இந்த மேட்ச்ல நாங்க வின் பண்றோமோ இல்லையோ ஆனா கடைசி வரைக்கும் போராடுவோம் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நாளைக்கும் கான்ஃபிடென்ட்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கானால வந்து வின் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்ரீலங்கா வின் பண்றாங்களோ இல்லையோங்க, இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் போராடுறாங்க பார்த்தீங்களா, இதுக்காண்டே நம்ம ஸ்ரீலங்கா வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டார்டிங்ல ஸ்ரீலங்கா என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்தாங்கன்னு தெரியும். ஆனா அதுக்கப்புறம் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுத்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஸ்ரீலங்கா வந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.